இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சேன். ஆனா சேலரி மட்டும் ஏன் இவ்ளோ கம்மியா இருக்கு? நர்சிங் முடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இதே ஃபீல் இருக்கா? ஸோ அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நெறைய நர்சஸ் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல மிக குறைவான சேலரிக்கு வேலை பார்க்குறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா? அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த நார்செட் 11 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோல நம்ம நார்செட் 11னா என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ஏஜ் லிமிட் என்ன? எங்க வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் எடுத்துக்க முடியும்? எக்ஸாம் டேட் என்னைக்குன்ற விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல நார்செட் 11ன்றது ஆல் இந்தியா லெவல்ல நடத்தக்கூடிய ஒரு நர்சிங் ரெக்ரூட்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது வந்து இப்போ நார்செட் 11 வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நர்சஸ் வேகன்சி ஃபில் பண்றதுக்காக போட்டிருக்காங்க. இந்த நார்செட் 11க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? யாரெல்லாம் எலிஜிபிள் அப்டின்னா, ஸோ இங்க நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? டிகிரி முடிச்ச பிள்ளைங்க. பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லையா? பிஎஸ்சி இன் நர்சிங் இல்ல வந்து போஸ்ட் பேசிக் முடிச்சிருக்கீங்க. டிப்ளோமா முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் பேசிக் நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்கலாம் அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்றது பார்த்துக்கங்க. அதாவது எந்த ஸ்டேட்ல நீங்க இப்போ பிரசன்ட்டா ஒர்க் பண்றீங்களோ, அந்த ஸ்டேட்ல நீங்க ஆக்டிவா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடா இருக்கணும். ஒரு வேளை எக்ஸ்பைரி ஆயிருக்குன்னா, அத உடனே ரெனிவல் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நான் டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன். நானும் அப்ளை பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணலாம். பட் டிப்ளமா நர்சிங் அதாவது ஜிஎன்எம் படிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் இருக்கணும். இதுல 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ண மாதிரி நீங்க லெட்டர்ல மென்ஷன் கண்டிப்பா பண்ணணும். வித் ப்ராப்பர் சீல் அண்ட் சைனோட இருக்கணும். ஸோ அப்பதான் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும். 50 பெட்டட் மென்ஷன் ஆகல அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கவனமா நீங்க இந்த ஃபார்மேட்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கணும். நீங்க பிரசன்ட்டா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்ன? 18ல இருந்து 30 வயசுக்குள்ள நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். அதாவது அப்ளை பண்ணலாம். அதாவது இங்க வந்துமா ஏஜ் ரிலாக்சேஷன் கூட குடுக்குறாங்க பேஸ்ட் ஆன் த ஆம் காஸ்ட் ரிசர்வேஷன பொறுத்து. அது என்னன்றது நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். அடுத்த பேஜ்ல. இங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் குடுத்துருக்காங்க பாரும்மா. ஜெனரல் கேட்டகரில ரூ. 3000 3000. எஸ்சி, எஸ்டி பிள்ளைங்களுக்கு வந்து ரூ. 2400 குடுத்துருக்காங்க. பெர்சன் வித் டிசபிலிட்டி வந்து நோ ஃபீஸ். இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ இது முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து டெபிட் கார்டோ, இல்ல கிரெடிட் கார்டோ, இல்ல நெட் பேங்கிங் மூலியமா பே பண்ணலாம். அடுத்தது அப்ளிகேஷன் என்னைக்கு ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, 24 ஜூலைல ஓப்பன் ஆயிடுச்சும்மா. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்டின்னா, 13 ஆகஸ்ட்ல க்ளோஸ் ஆகுது. பை ஈவினிங் 5 பிஎம்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். லாஸ்ட் மினிட்ல எல்லாரும் வந்து நெறைய அப்ளை பண்ணுவாங்க. சர்வர் இஷ்யூ இருக்கும். ஸோ அதனால இப்பவே நீங்க அப்ளை பண்றது நல்லது. அடுத்தது நம்ம அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த எய்ம்ஸ் போர்டு, எக்ஸாம் போர்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து 24 ஆகஸ்ட்ல நம்ம வெப்சைட்ல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ரிஜெக்ஷன் வந்திருக்கா? இல்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அப்படின்ற விஷயத்த. தென் எந்த எக்ஸாம் சென்டர் எனக்கு அப்படின்றதுன்னா, செப்டம்பர் 3ஆம் தேதியே சொல்லிடுறாங்க. அதாவது நீங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அப்ளிகேஷன் போடும்பொழுது, அங்க சூஸ் பண்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சிட்டீஸ்லலாம் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அந்த மாரி. உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ, நீங்க அத சூஸ் பண்ண முடியும். அண்ட் அட்மிட் கார்டு வந்துமா செப்டம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வெப்சைட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இமெயில்ல நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜ்ல நடக்கும். ஸ்டேஜ் 1 வந்து சாட்டர்டே 12th செப்டம்பர் 2026 நடக்குது. அண்ட் இதுல பாஸ் பண்ணவங்க, இதுல எலிஜிபிள் ஆனவங்கலாம் வந்து ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷன்க்கு அலோ பண்றாங்க. அது வந்து 30 செப்டம்பர் வெட்னஸ்டே 2026. எல்லாமே சிபிடி தாம்மா. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். அண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் டேட் எப்போ சொல்லுவாங்கன்றது இப்போ வரைக்கும் நமக்கு சொல்லல. இது வந்து ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜ்ல நடக்கும். ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல வந்து டோட்டலா 100 எம்சிக்யூஸ் இருக்குமா. 100 எம்சிக்யூஸ்ல வந்து 80 வந்து நம்ம நர்சிங் சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்க. 20 எம்சிக்யூஸ் வந்து ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிட்யூட் இந்த மாரி ஆஸ்பெக்ட்லேருந்து 20 கொஸ்டின். ஸோ டோட்டலா வந்து 100 கொஸ்டின். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 1/3 வந்து ஒவ்வொரு ராங் ஆன்ஸருக்கும் 1/3 மார்க் வந்து கட் பண்ணுவாங்க. அதாவது 3 ராங் ஆன்ஸர் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, 1 மார்க் போயிடும். அதனால தயவு செய்து கவனமா இருக்கணும். உங்களுக்கு ஆன்ஸர் தெரியலனா அத ஸ்கிப் பண்றது நல்லது. ஸ்டேஜ் 1ல குவாலிஃபை ஆகுறவங்கள வந்து ஸ்டேஜ் 2 எக்ஸாமினேஷனுக்கு வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா எவ்வளோ அப்படின்னா, 180 மினிட்ஸ் இது டோட்டலா. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து 90 மினிட்ஸ் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம். இங்க வந்து 180 மினிட்ஸ்.
இதுல வந்து 160 எம்சிக்யூஸ்மா ஃபுல்லாவே நர்சிங் சப்ஜெக்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நர்சிங் சப்ஜெக்ட். இதுல வந்து சினாரியோ டைப் எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்க. லைக் என்கிளெக்ஸ் எக்ஸாம்லலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல ப்ரோமெட்ரிக் எக்ஸாம், ஓவர்சீஸ் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுல சினாரியோ பேஸ்டு இருக்கும். அதே பேட்டர்ன்ல தான் இதுலயும் இருக்கும். இதுல எல்லா ஸ்பெஷாலிட்டில இருந்தும் கேட்பாங்க. நம்ம பிஎஸ்சி நர்சிங் இல்ல ஜெனரல் நர்சிங்ல என்ன படிச்சோமோ எல்லாமே இதுல வரும். ஸ்பெஷாலிட்டி வைஸ். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து செக்ஷன் வைஸ் பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 160 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? இத 4 செக்ஷனா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 45 மினிட்ஸ் குடுக்குறாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிச்சுட்டேன். டைம் இருக்கு அப்டின்னா, நான் செகண்ட் செக்ஷன் போக முடியாது. வெயிட் பண்ணணும். அந்த செகண்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகுற வரைக்கும். ஒருவேள நான் செகண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு டைம் பத்தல அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது குளோஸ் ஆயிடும். அதனால அந்த குறிப்பிட்ட டைம்ல நம்ம அந்த குறிப்பிட்ட கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். இந்த டைம் நம்ம முன்னாடி முடிச்சாலும், இல்ல நம்ம டைம் எடுத்துக்கிட்டாலும், அது வந்து வெயிட் பண்ணாது. இது ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் ஆயிடும். ஸோ அதனால எவ்ரி கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, டைம் வந்து நெறைய ஒதுக்கக்கூடாது. பர்ட்டிகுலர் கொஸ்டினுக்கு நெறைய டைம் ஒதுக்கிட்டீங்கன்னா, இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு டைம் இல்லாம போயிடும். அதனால ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் எல்லா கொஸ்டின்ஸும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அடுத்தது சிலபஸ். சிலபஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜெனரல் நர்சிங்ல என்ன படிச்சோமோ, அது எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். ஸோ அதனால அத நீங்க காம்ப்ரிஹென்சிவா ஃபுல்லா வந்து ரிவைஸ் பண்ணிடணும். அப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்கல்லம்மா, ஸோ இதான் அஃபிஷியல் வெப்சைட் அந்த நார்செட் அப்ளை பண்றதுக்கு. aimsexam.ac.in. ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க ப்ராப்பர் கிளியர் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ரெடியா. அண்ட் இன்க்ளூடிங் இந்த நெட் பேங்கிங் டீட்டெயில் எல்லாம் வந்து வச்சுக்கணும். டெபிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா, கார்ட் டீட்டெயில்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. அதுல என்னென்ன ஆப்ஷன் கேக்குதோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, தென் ஃபைனலா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல டெக்னிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸாம் அப்ளை பண்ண முடியல அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா இந்த அட்ரஸ்க்கு கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல இமெயில் மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, கான்டாக்ட் அஸ்ல கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும் எக்ஸாம் செக்ஷன்ல. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டேன். பட் எங்க ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல. ஒர்க் வேற பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒர்க் ஷெட்யூல் டைட்டா இருக்கு. ஸோ என்னுடைய ஒர்க் ஷெட்யூல்க்கு ஏத்த மாதிரி எனக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா? இல்ல அந்த மாரி ஏதாவது கோச்சிங் சென்டர் இருக்கா? அப்டின்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ ஆர்என் பிளஸ் அகாடமி எக்ஸ்க்ளூசிவ் சென்டர் ஃபார் த நர்சிங் கோச்சிங் எக்ஸாம், எஸ்பெஷலி கவர்ன்மெண்ட் எக்ஸாம் சென்னையில இருக்கு கிண்டில. ஸோ இது வந்து ஏன் வந்து நீங்க ஆர்என் பிளஸ் சூஸ் பண்ணணும் அப்டின்னா, இதுல வந்து ஒன்லி ஃபார் நர்சஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா வந்து ஆன்லைன் ப்ரோகிராம் இதுல இருக்கு. ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிள்ளைங்க, இல்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை, இல்ல அந்த மாரி வேற ஸ்டேட்ல இருக்கீங்க. இல்ல ஆல்ரெடி வெளிநாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா கூட நீங்க இந்த கோர்ஸ் ஆன்லைன்ல எடுத்துக்க முடியும். இதுல வந்து நம்ம என்னென்னலாம் கவர் ஆகுது அப்டின்னா, உங்களுக்கு டீச்சிங் வில் பி கிவன் பை த எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டி 2013ல இருந்து நம்ம டீச்சிங் ஃபீல்டுல இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்க்கு தேவையானதோ, அது எக்ஸாம் ஓரியன்டடா கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டி கண்டிப்பா இருக்கும். காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு, எக்ஸாம் பேஸ்டு இருக்கும். எக்ஸாம் ஓரியன்டட். டெய்லி எம்சிக்யூஸ் டெஸ்ட் இருக்கு. சிபிடிமா. சிபிடின்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அண்ட் சிபிடி டெஸ்ட் இருக்கு. பெர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப் இருக்கு. ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஆப்ஷன். நான் வேலைக்கு போறேன், இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன், இல்ல நான் வேற எங்க ஒரு ஸ்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைம் ஷெட்யூல் இல்ல. என்னால நேரா வந்து படிக்க முடியாது அப்டின்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்லயே இந்த கோச்சிங் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ல உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். யூனிட் வைஸ். அது வந்து நீங்க உங்களுடைய ஒர்க் ஷெட்யூல்க்கு ஏத்த மாரி கண்டிப்பா உள்ள போயிட்டு நீங்க இந்த ஆப் லாகின் குடுத்துருவோம். அதுல போயிட்டு நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். பிளஸ் லைவ் கிளாஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன், கொஸ்டின் டிஸ்கஷன், டாபிக் வைஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால நீங்க இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நார்செட் 11 வந்து செப்டம்பர்ல அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பீரியட் தான் இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஜாயின் பண்றோமோ, அவ்வளோ பெட்டரா நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்தது என்னென்ன எக்ஸாம்க்குலாம் நம்ம கோச்சிங் குடுக்குறோம் அப்டின்னா, நார்செட், இஎஸ்ஐ, ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட் அண்ட் அதர் ஸ்டேட் கவர்ன்மென்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்ன்மென்ட். இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்க்ளூசிவா இன்டென்சிவ் ட்ரெய்னிங் இருக்கு. கம்ப்ளீட்டா இது ஆன்லைன் தான் இப்போதைக்கு. ஸோ அஸ் ஆஃப் நவ் வந்து இது கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ரோகிராம் தான். ஸோ அதனால நீங்க எங்க இருந்தாலும் நீங்க அங்க இருந்துகிட்டே படிக்க முடியும். சரி, இப்ப நீங்க ஜாயின் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த கான்டாக்ட்ல போங்க. கான்டாக்ட்ல இந்த அட்ரஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அண்ட் இந்த இமெயில் ஐடி இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ண முடியும். நம்பிக்கையோட ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நர்சிங் ஆஃபீசரா நீங்களும் ஆகலாம்.